Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1045 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஹாக்கின்ஸ் பையன் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சான் பாத்தீங்களா. பாவம் இப்ப கில்லரோட உயிரும் ஆபத்துல இருக்கு, யூஸ்டஸ் கிட்டோட உயிரும் ஆபத்துல இருக்கு. மொத்தத்துல எல்லார் உயிரும் ஆபத்து தான். ஆனா இவங்க ரெண்டு பேரத்தோட உயிர் கிரிட்டிக்கல். ஏன்னா ஹாக்கின்ஸ தடுக்காம இருந்தா அவன் கில்லரை கொன்றுவான். சரின்ட்டு ஹாக்கின்ஸ கொன்னா யூஸ்டஸ் கிட்ட செத்துருவான். இப்படி இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம சஞ்சிக்கும் குயினுக்கும் தாறுமாறான சண்டை. குயின் பாத்தீங்கன்னா வித்த காட்டிட்டு இருக்கான். அவன் சண்டை போடும்போது வாயை மூடிட்டு சண்டை போட்டா பரவாயில்ல, வீம்புக்குன்னே நம்மளால வெறியத்தி உண்ணும் வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்தவனே, ஜட்ஜோட பையனே, உன்னோட சயின்டிபிக் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் என்னன்னு என்கிட்ட காமி. நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு நானும் ஒரு கை பாத்துறேன். என்கிட்ட உன்னால எல்லாம் மோதி ஜெயிக்க முடியாது. என்னன்னா ஒரு அட்வான்ஸ்டான சைபார்க்குன்னு அந்த புறம்போக்கு கேப் விடாம டைலாக் அடிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ணுவான். அவன் ஃபேமிலியை பத்தி பேசினாதான் நம்ம செஞ்சுக்கு எவ்வளவு காண்டாவும்னு நமக்கு தான் நல்லா தெரியுமே. பையன் மூஞ்சிலேயே பொக்கு பொக்கு பொக்குன்னு 4 வைப்பான். இப்படி இவன் ஒருத்தனை சமாளிக்கிறதே பெரிய தலைவலி. இதுல கிங்கு வேற குறுக்க வந்து உசுர வாங்கிட்டு இருப்பான். இவங்கிட்ட இருந்து தப்பிக்க ஏர்வாக்ல போனா அவன் பறந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். மேலையும் கீழியும் மாத்தி நம்ம சஞ்சிய ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வேற சும்மா இல்லாம வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்தவனே, வா நம்ம ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிருவோம் அப்படி இப்படின்னு வேற சொன்ன உடனே சஞ்சி செம வெறியாகி அவனோட கால் அப்படியே ஃபயர் ஆகுது. அவ்வளவு ஹீட்ல அவ்வளவு வேகத்துல பையன் அப்படியே காட்டுத்தனமா சுத்திட்டு வந்து ஒரே மிதி குயினுக்கு சரியா நட்டி அப்படியே தள்ளாடிட்டு பின்னாடி போவான். அண்ட் நான் ஒண்ணு வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்லடா, ஸ்டார் ஹேட் லூஃபி க்ரூவோட குக்கு, என்னைய இனிமேட் இந்த மாதிரி சொல்ற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிதான் அடிப்பான். அந்த டைம் கிங் அட்டாக் பண்ண வருவான். அந்த அட்டாக்க அசால்ட்டா ஒத்த காலை வச்சு தடுத்திருப்பான். அவன் பார்த்துட்டு உன்னோட ப்ரீஷியஸான காலை வெட்டி தனியா அடிக்க போறேன்னு வேற சொல்லி மிரட்டுவான். அதையும் பார்த்தலான்னு அந்த அட்டாக்க தட்டி விட்டுட்டு அடுத்து குயினுக்கு போய் ஒரு அடி. அந்த இடமே புகமண்டலமாவும் சரி லைட்டா கேரா இருப்பானுங்க. அடுத்த அட்டாக் பண்ணலான்ட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயே இங்க வந்து அட்டாக் பண்ணிடுவான். இதை நம்ம செஞ்சு எதிர்பார்க்கவே இல்ல. அடிச்சு தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவான். இங்க குயினுக்கு கடுப்பாயிரும். டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆளை நீ வந்து அடிப்ப, அவனை நான் தான் கொல்லுவேன். பட் அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான்னு வைங்க. அந்த டைம் வழியில ஏகப்பட்ட பேர் இவங்களை அட்டாக் பண்றக்காண்டி நின்றுட்டு இருப்பாங்களா. அலேக்கால ஒருத்தனை தூக்கி ஏண்டா கொய்யாலைகளா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கே துரோகம் பண்ணுவீங்க, அதுக்கான தண்டனை தாண்டா இதுன்னு சொல்லி புடிச்சவனோட மண்டையை அப்படியே எரிச்சிருவான். குயினு கிங்க புடிச்சு திட்டுவான். ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்னதான் இருந்தாலும் அவங்க இதுக்கு முன்னாடி அனிமல் கிங்டம் பைரட்ஸ்ல இருந்தவங்க, அவங்க எல்லாத்தையும் இப்படியா பண்ணுவாங்க? நான் அவங்க எல்லாத்தையும் மொத்தமா வச்சு எரிச்சிடலாம்னு நினைச்சேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு ஒக்காமக்கா அவன் ஃபயர் லேசர் யூஸ் பண்ணி அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே கொன்னு ஊச்சிட்டு இருப்பானுங்க. அவங்க ஆளுலயே அவனுக்கு கொல்ற நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா. உடனே அவனுக்கு கதறுவானுங்க, மார்க்கோ ஏதாச்சும் பண்ணி எங்களை காப்பாத்துங்க, எங்களால முடியலன்னு. அவனும் பாவம் எத்தனை பேர்த்த தான் சமாளிப்பான். ஆல்ரெடி அவன் பயங்கரமா சண்டை போட்டு செம்மையா டயர்ட் ஆயிட்டான். அதாவது அவனோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். இதுக்கு மேல எல்லாம் அவனால முடியுமா என்னன்னு தெரியல. அப்படியே பேன்னு கிடப்பான். சோ சாம்ராய்ஸ் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அங்க சஞ்சி அடி வாங்கினதுனால முக்கிட்டு கிடப்பானா. எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவானுங்க. ரெண்டு பேர்த்த அட் அ டைம்ல என்னால ஹேண்டில் பண்ண முடியலடா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜோரோ இப்ப வந்தா கரெக்டா இருக்குல்லன்னு கேட்ட உடனே அவன் எங்க தான் போனான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வண்டியா திட்டுவான். அங்க அவனுக்கு அட்டுலியும் தாங்க முடியல, எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருக்கானுங்க. அப்ப ஜோரோவோட கண்டிஷனை பார்ப்பாங்க. எப்படின்னு கொஞ்ச நேரம் ஆகும். ஏன்னா அவன் ஆல்ரெடி ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருந்தான். அதெல்லாத்தையும் ரெடி பண்ணுனா எப்படி டைம் ஆகும்ல, அதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சஞ்சய் பார்த்துட்டு டேய் அவனுக்கு அந்த மருந்து வேலை செய்யலன்னா அந்த பச்சை மம்மி மட்டையை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க, ஏன்னா இங்க இருந்தா அவனுக்கு தான் ஆபத்துன்னு ஒண்ணு. ஆல்ரெடி அவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிருவான், அவசரப்படாதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அவனுக்கு ரெண்டு பேர்த்தையுமே இங்க இருக்க யாராச்சும் தடுத்தா மட்டும்தான் இந்த ஃப்ளோர்ல இருக்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். இல்லன்னா அத்தனை பேருமே செத்து போயிருவாங்க. இப்போதைக்கு இந்த ஏரியாக்குள்ள பவர்ஃபுல்லா இருக்கிறது ரெண்டு பேர் தான். ஒன்னு நம்ம ஜோரோ, இன்னொன்னு சஞ்சி. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ சஞ்சியோட தலையில தான் இப்ப பர்டன் இறங்குது. அதனால அவன் சண்டை போறதுக்காக கிளம்பிட்டான். இங்க எல்லாத்தையும் கண்ணா பின்னாடி உனக்கு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலும் கிங் உசாரா ஜோரோவையும் சஞ்சியை மட்டும் கண்டுபிடிச்சு முதல்ல கொல்லணும். ஏன்னா அவனுக்கு தான் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. மிச்சவனுக்கு எல்லாருமே சப்ப பீஸுங்க தான், ஈஸியா காலி பண்ணிடலாம். அதனால முதல்ல அவனை கொல்லுங்கடான்னு சொல்லி இவங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல சில ஆளுங்க, இவங்க எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு இந்த வேலையை பண்ண சொல்லிடுவான். அப்ப அந்த குயின் என்ன பண்ணிடுவான், நேரா நம்ம மார்க்கோ கிட்ட போயிடுவான். அவனே பாவம் அசைய முடியாம கிடக்குறான். இந்த டைம்ல போய் அட்டாக் பண்ணானா டெஃபினட்டா அவன் செத்துருவான். அந்த டைம் தான் சஞ்சய் என்ட்ரி கொடுத்து வாயிலேயே ஒரு மிதிய போடுவான். ரத்தம் திரிக்கும், ஆனாலும் அவன் அடங்க மாட்டான். இப்போதைக்கு இவன் மட்டும்தான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ஆகணும். சோ இப்படி அவன் அங்க மங்குன்னு சண்டை போட்டுட்டு இருக்கத அந்த பெரஸ்பரோ பார்த்துட்டு, என்னடா நீங்க எல்லாம் ரொம்ப சல்லித்தனமான ஆளுகளா இருக்கீங்க, ஒரு பொடிப்பைய அதுவும் இவன் தூசி மாதிரி இவனையெல்லாம் அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, நோக்கு வெக்கமா இல்ல? நான் அந்த வின்ஸ்மோக் சஞ்சியை காலி பண்ணிடுறேன். அந்த கிறுக்கனுக்கு மட்டும் ஒழுங்கா புட்டிங் கூட கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அன்னைக்கே சம்பவம் ஆயிருக்கும். இப்ப வந்து இவ்வளவு தொல்லை இருந்திருக்காது இல்ல. சரி பரவாயில்ல, மேரேஜ்ல கலவரம் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓனால அதுக்கு நான் மத்தவங்கள கூட மன்னிப்பேன்டா, ஆனா
நான் ஒன்ன மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு அவன் எய்ம் வச்சுட்டு இருக்கும் போது யாரோ 2 பேரும் மாஸ்டர் எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. வின்ஸ்மோக் சஞ்சய் நீ ஜெர்மாவோட ஃபெயிலியர், உன்னோட சாவு என் கையிலன்னு சொல்லிட்டு அவன் அம்ப விட போகும்போதுதான் வந்தது வேற யாரும் இல்ல கேட் பைப்பர். வந்த வேகத்துல அவன் செவினிலேயே பல்லார்னு ஒரு அப்பு, சாதா பிள்ளை முரட்டப்பு, மூஞ்சி பிதுங்கி போய் தெரிச்சிருவான். சரி பரவாயில்ல, இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஆள் இன்னொருத்தர் வந்தாச்சு. சோ பெரஸ்பரோவை கேட் பைப்பர் பாத்துக்குவாருன்னு வைங்க. அந்த டைம் அனிமல் பைரட்ஸ் சேர்ந்த கூட்டம் இருக்கானுங்களே அவனுங்க ஜோரோவை கண்டுபிடிச்சிட்டானுங்க. சொல்றதுக்காக புழுதியை கிளப்பிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. ஜோரோவை தூக்கிட்டு எல்லாம் ஓட முடியாது. என்ன பண்ணலான்னு பதறிட்டு இருக்கும்போது சாம்ராய்ஸ் எல்லாம் ஹெல்ப்புக்கு வந்துருவானுங்க. எப்படியாச்சும் ஜோரோவை காப்பாத்துவோன்னு. அவனுங்க வரத பார்த்தா கொத்தோட தூக்கிட்டு போயிருவானுங்க போல. எப்படியும் சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சவனே சாம்ராய்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு கைய போட்டு கஷ்டப்பட்டு ஜோரோவை தூக்கிட்டு போவாங்க. இவங்க 2 பேரும் டாக்டர் இவங்களால தூக்க முடியாது. சாப்பர் நிலைமை ரொம்ப மோசம். அவன் சைஸ் மாறினால அவங்க கையே அவனால தூக்க முடியாது. அதனால இப்படி எஸ்கேப் ஆகி ஓடுவாங்கன்னு வைங்க. இதை அந்த கிங் நோட்டீஸ் பண்ணிடுவான். இன்னைக்கு அவனை எப்படியாச்சும் கொன்னே தீரணும்னு அனல் பறக்க வந்து ரவுண்ட் கட்டிடுவான். அவ்வளவுதான், இங்க இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன மாட்டிட்டாங்களே, சஞ்சு கத்திட்டு இருப்பான். டே முட்டாப்பால சீக்கிரம் ஏந்துடுறான், அவன் வந்துட்டான்னு. அப்ப பாத்தீங்கன்னா ஜோரோ வழியில துடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டா கிங் வந்து அட்டாக் பண்ண வருவான். இதுக்கப்புறம் ஜோரோ கட்டெல்லாம் கிழிச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்தானா இல்ல கிங் கிட்ட அடி வாங்கி இன்னும் அவன் நிலைமை மோசமாச்சான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.